தமது வீட்டில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் தெரிவித்துள்ள புகார் குறித்து சிபிஐ, வருமானத்துறை, முதலமைச்சர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். வருமான வரித்துறையும் சிபிஐயும் தான் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் சேகர் ரெட்டியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளருடைய வீட்டிலும் அவருடைய மகன் வீட்டிலும் உறவினர்கள் வீட்டிலும் தலைமைச் செயலகத்திலும் சோதனையிட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்தது. இப்பொழுது இவர் எனக்கு எதுவுமே சம்பந்தமில்லை என்று இவர் தெரிவிக்கிறார். ஆகவே இதற்கு உரிய விளக்கத்தை வருமான வரித்துறை எந்த அடிப்படையில் சோதனை போட்டார்கள், எவ்வளவு பணத்தை கைப்பற்றினார்கள், எவ்வளவு தங்க கட்டிகளை கைப்பற்றினார்கள், செல்லாத நோட்டுதில் எவ்வளவு, செல்லுபடியாகிற நோட்டு எவ்வளவு என்கிற முழு விவரத்தையும் பொதுமக்களுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை பொறுப்பாகும். அதாவது இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டியது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டு காவல்துறையை பயன்படுத்தவில்லை. அதற்கு மாறாக மத்திய துணை இராணுவப் படையை தாங்கள் சோதனையிடுகிற பொழுது பாதுகாப்புக்கு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இவர்கள் கோரி அவர்கள் கொடுக்க மறுத்தார்களா அல்லது கேட்காமலேயே துணை இராணுவப் படையை பயன்படுத்தினார்களா என்பதும், தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலருடைய அறையில் சோதனையிடுவதற்கு அரசிடம், குறிப்பாக முதலமைச்சரிடம் அவர்கள் அனுமதி பெற்றார்களா, அனுமதி பெறவில்லையா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும்.